முதல் முறையாக என் ஆய்வை தொகுப்பை கிட்டத்தட்ட 62வது ஆய்வை புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கேன். அந்த ஆய்வை முதல் கட்டமாக நம்ம செல்வத்திரு மன்னன் மூத்த பத்திரிகையாளர் 2 வார்த்தை பேசணுன்னே அப்படி நான் ஆரம்பிச்சிடறேன். ஓகே, 2 வார்த்தை பேசுகிறேன். நடைபெற இருக்கிற 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் எப்படி இருக்கும், எந்த திசை வழியில் மக்களுடைய மனநிலை இருக்கிறது என்பதை ஜனநாயகத்தின் வலிமையான 4வது தூணான பத்திரிகை துறையின் மூலமாக, ஊடகத்துறையின் மூலமாக, சமூக ஊடகங்களின் மூலமாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிற இந்திய ஜனநாயக தேர்தல் கள ஆய்வு நிறுவனத்தினுடைய நிறுவனர் எனது இனிய நண்பர் திரு திருநாவுக்கரசு அவர்கள், இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் இந்த களப்பணியை, மக்களுடைய மனநிலையை எவ்வளவு துல்லியமாக ஆய்வு செய்தார்கள். இந்த களப்பணியை செய்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமத்தை நான் நேரில் பார்த்தவன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன், ஊடக விவாதங்களிலே கலந்து கொண்டு இருக்கிறவன். என்னுடைய பெயர் தூத்துக்குடி செல்வம். என்னுடைய நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் இந்த களப்பணிக்காக மக்களுடைய மனநிலையை, நாடி துடிப்பை அறிகிற இந்த துல்லியமான கருத்து கணிப்பை எடுப்பதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் வந்திருந்தார்கள். அவருடைய குழுவோடு வந்திருந்தார்கள். அப்பொழுது மிக சரியாக எடுக்க வேண்டும் என்று குடிசை வீடுகளில் இருந்து, கூலி தொழிலாளியில் இருந்து, அதே போல விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளிகள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், அதே போல முதலாளிகள், இப்படி ஒவ்வொரு வரிசையாக பிரித்து இந்த களப்பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரமம், அவர் சிந்திய வேர்வை, இது கணக்கிட முடியாத அளவிற்கான களப்பணி. இப்பொழுது இவ்வளவு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்திருப்பதன் மூலமாகவே கடந்த 26 ஆண்டு காலமாக அவர் உழைத்து வருகிற உழைப்பை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவரோடு இணக்கமாக இருக்கிற நண்பர்கள் என்பதை உணர்கிற பொழுது உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.